Hi students, this is Cost and Maths, Chapter 4, Geometry. இந்த வீடியோவில் நம்ம Pythagoras Theorem பார்க்க போகிறோம். Pythagoras Theorem statement என்னன்னு பார்த்தீங்கன்னா, in a right angle triangle, the square of the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. அதாவது இந்த triangle ABCல angle A வந்து 90 degree, அதாவது angle BAC வந்து 90 degree. Okay, so in triangle ABC, angle A equal to 90 degree. Okay, இது கொடுத்துருக்காங்க, சம்மில் கொடுத்துருக்காங்க. தென் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த சைடு தான் ஹைப்போடென்யூஸ். ஸோ அதர் டூ சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபி அண்ட் ஏசி. ஓகே, ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஸோ இதுதானே இந்த ஸ்டேட்மெண்ட்டு. Square of the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்துருக்கோம். அதாவது ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி வரைஞ்சி வச்சுருக்கோம். நல்லா கவனிங்க, ஏடி வந்து பிசின்ற சைடுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிபிஏ, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி வந்து காமன். ஆங்கிள் பி இஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஆங்கிள் பி காமனாக இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் ஆங்கிள் பி காமனாக இருக்குது. அடுத்து ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிடிஏ. பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிஏசி வந்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஆங்கிள் இது. இதுவும் 90 டிகிரி தான். அதே போல் இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பிடிஏ, இந்த ஆங்கிளும் 90 டிகிரி தான். ஓகே, ஸோ இங்கே 90 டிகிரின்னு எழுதிடலாம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்காங்க இல்லையா சம்மில் கிவன் ஆங்கிள் பிஏசி ஈக்குவல் டு 90 டிகிரி. அதாவது ஆங்கிள் ஏனாலும் ஆங்கிள் பிஏசினாலும் ரெண்டு ஒன்று தான். ஸோ 90 டிகிரி. அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா பர்பெண்டிகுலர். ஏடி வந்து பர்பெண்டிகுலர் டு பிசி. அதனால் by construction angle BDA also equal to 90 degree. அதனால தான் angle BAC equal to angle BDA equal to 90 degree. Okay, so இது சொன்ன பிறகு therefore triangle ABC similar to triangle DBA. so இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிடுவோம். ஓகே, by AA similarity. இதுதான் ரீசன். தென் கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல்னு சொல்லிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரையாங்கிளில் ஏபின்ற சைடுக்கு கரஸ்பாண்டிங் சைடு இந்த ட்ரையாங்கிளில் பிடின்னு வரும். ஓகே, ஸோ ஏபி பை பிடி ஈக்குவல் டு பெரிய ட்ரையாங்கிளில் பிசி அப்படின்ற இந்த சைடுக்கு கரஸ்பாண்டிங் சைடு பார்த்தீங்கன்னா ஏபின்னு வரும். ஓகே, அதாவது இந்த ட்ரையாங்கிளில் ட்ரையாங்கிள் டிபிஏல பிசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு பார்த்தீங்கன்னா ஏபி. ஓகே, ஸோ இங்கே பிசி பை ஏபி அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ இதுலேருந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறச்ச இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி அப்படின்னு கிடைக்குது. ஓகே, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, கம்பேர் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் டிஏசி. இப்போது இங்கே ரெண்டாவதாக இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் பிக்கர் ட்ரையாங்கிள்லேயும் ஆங்கிள் சி இருக்குது, ட்ரையாங்கிள் டிஏசிலையும் ஆங்கிள் சி இருக்குது. ஓகே, ஸோ ஆங்கிள் சி இஸ் காமன் எழுதிடுவோமா. ஆங்கிள் சி இஸ் காமன் and then angle BAC equal to angle ADC equal to 90 degree. அதாவது இந்த ஆங்கிள் தான் ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஆங்கிள் BAC, இது 90 டிகிரி. அதே போல் இங்கே ஒரு 90 டிகிரி வருது பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் ஏடிசி ஆல்சோ 90 டிகிரி. ஸோ இங்கே ஒரு 90 டிகிரி பெரிய ட்ரையாங்கிளில், இந்த ட்ரையாங்கிளில் இது வந்து 90 டிகிரி. ஓகே, ஸோ
இது 90 டிகிரின்னு சொல்லிட்டோம். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மில் கொடுத்துருக்குறாங்க, அதாவது ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம இதை ஆங்கிள் பிஎஸ்சின்னு மென்ஷன் பண்ணோம், ஈக்குவல் டு 90 டிகிரி. அண்ட் பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிள் ஏடிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தோம் இல்லையா, அதாவது ஏடி பர்பெண்டிகுலர் டு பிசி வரைஞ்சோம் இல்லையா. ஸோ பை கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகே, தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஎஸ்சின்னு சொல்லிடுவோம். ஓகே, தென் கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவல். பெரிய ட்ரையாங்கிளில் பிசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு சின்ன ட்ரையாங்கிளில் ஏசின்னு வரும். நல்லா கவனிங்க, பெரிய ட்ரையாங்கிளில் பிசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு இது ஹைப்போடெனியூஸ்னால் இங்கே நம்ம ஹைப்போடெனியூஸ் தானே எடுக்கணும். ஸோ பெரிய ட்ரையாங்கிளில் ஹைப்போடெனியூஸ்க்கு கரஸ்பாண்டிங் சைடு இங்கே ஹைப்போடெனியூஸ் ஏசி. ஓகே, ஸோ பிசி பை ஏசி ஈக்குவல் டு ஏசி பை டிசி. அதாவது பெரிய ட்ரையாங்கிளில் ஏசிக்கு கரஸ்பாண்டிங் சைடு இது வந்து பெரிய ட்ரையாங்கிளோட சைடு ஏசி, அதுக்கு கரஸ்பாண்டிங் சைடு இந்த ட்ரையாங்கிள் எது வரும்னா டிசி. ஓகே, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறச்ச என்ன கிடைக்கும் பாருங்கள், ஏசி இன்ட்டு ஏசி ஏசி ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு டிசி, பிசி இன்ட்டு டிசி. ஓகே, இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2-ஐ நம்ம ஆட் பண்ணுவோம். ஆடிங் 1 and 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், வி கெட் ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணிடுவோமா. அதாவது ஏபி ஸ்கொயர், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏசி ஸ்கொயர். இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏபி ஸ்கொயர் இருக்குது, ஈக்குவேஷன் 2ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏசி ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இது வந்து பிசி இன்ட்டு பிடி, பிசி இன்ட்டு பிடி ப்ளஸ் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் பிசி இன்ட்டு டிசி. ஓகே, நவ் இந்த சைடில் இது அப்படியே இருக்கட்டும், இந்த சைடில் பிசி காமனாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம பிசியை காமனாக வெளியே எடுத்துடுவோம். அப்போ இங்கே என்ன மீந்திருக்கு, ஒரு பிடி மீந்திருக்கு, இங்கே என்ன மீந்திருக்கு, ஒரு டிசி மீந்திருக்கு. இப்போ மெயின் டயக்ராமுக்கு வாங்க. பிடி ப்ளஸ் டிசி என்னன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது பிடி இது டிசி, ரெண்டையும் சேர்த்தா நமக்கு கிடைக்கிறது பிசி. ஸோ பிடி ப்ளஸ் டிசிக்கு பதிலாக இங்கே இன்னொரு பிசி எழுதிடுவோம். ஸோ இது வந்து நத்திங் பட் பிசி தான். ஓகே, ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி, இன்னொரு பிசி. ஓகே, ஸோ பிசி இன்ட்டு பிசி என்ன கிடைக்கும், பிசி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இம்ப்ளாய்ஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். hence the theorem proved. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ hence the theorem proved. நல்லா கவனிங்க, என்ன ப்ரூவ் பண்ணணும், நம்ம ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர், இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம அதை கொண்டு வந்துட்டோம், ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். ஓகே.